பங்கு வர்த்தக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள செபி தலைவர் பாதமி புஜ் குறித்த தகவல்களை அளிக்க மறுக்கும் ஆர்டிஐக்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம். இந்த நடவடிக்கை எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றி வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் செயல் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். ஜனநாயகத்தில் ஒரு அரசன் தனக்கு எதிரான விமர்சனங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதுதான் மக்கள் வைக்கும் சோதனை. புனேவில் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து. இந்தியாவை பொறுத்தவரை கருத்து வேறுபாடுகள் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை என்றும் விளக்கம். ஜியோ உள்ளிட்ட தனியார் நிறுவனங்கள் பன்மடங்கு கட்டணத்தை உயர்த்தியதைத் தொடர்ந்து BSNL இணைப்புக்கு லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் மாறியுள்ளதாக டிராய் தகவல். ஜூலை மாத சந்தா விவரங்களின்படி BSNLக்கு புதிதாக 29 லட்சம் பேர் மாறியுள்ளதாக டிராய் அறிக்கை. அதிமுகவை ஒன்றிணைய விடாமல் தடுத்து 2026 வெற்றி பெற்று விடலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கனவு காண்பதாக OPS விமர்சனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்கள் மீது ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் சுவர்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது குறித்து அதிகாரிகள் ஆய்வு. ஆக்ரா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வார காலமாக இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்து வருவதால் சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல். திமுக ஆட்சியில் 5 லட்சம் பேருக்கு வேலை அளிக்கப்பட்டது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். வேலைவாய்ப்பு எந்த தொழிற்சாலைகளில் வழங்கப்பட்டது குறித்தும் 5 லட்சம் பேரும் தமிழர்கள் தானா என்பது பற்றியும் அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொடைக்கானலுக்கு வருபவர்கள் 5 லிட்டருக்கும் குறைவான தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தடையை மீறி பயன்படுத்தும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் அவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு பாட்டில் ஒன்றுக்கு 20 ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. தமிழகத்தில் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க நினைக்கிறார்கள் என்றும் அவர் என்ன தியாகம் செய்தார் என்றும் செல்லூர் ராஜு ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு வந்தால் துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் எழுந்து நிற்பதாகவும் செல்லூர் ராஜு விமர்சனம். இலங்கை அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கும் அனுரா திசநாயக்க இலங்கையின் முதல் இடதுசாரி அதிபராகிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.